அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். என் தகுதிக்கு கொஞ்சம் கூட குறையாத ஆளாக பாருங்கள், இல்லைன்னா கொஞ்சம் உயரம் பாருங்க அப்படின்னு பெண்ணை பெற்றவங்க நிறைய பேர் கேட்பாங்க. உன் சப்போர்ட், உன் பணம் எல்லாம் எனக்கு போகணும் இல்லையான்னு சொல்லலை. பெண்ணோட அப்பாட்ட கேட்பேன், நீங்கள் என்னவோ ஆரம்பிச்சிங்க லைஃப்பை? நான் ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்தேன் சார். என் ஒய்ஃப் வந்தப்புறம் என் லைஃப்னுடைய ஹைட் வந்து ரொம்ப பெருசாச்சு. வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. இப்போது இந்த ஈக்குவல் ஃபினான்ஷியல் ஐட்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறது எவ்வளோ தூரம் அப்படி தான் யோசிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறவங்க எப்படி இருக்காங்க, என்ன பர்சன்டேஜில் இருக்குது? இது கலந்து கட்டி இருக்காங்கம்மா. என் தகுதிக்கு கொஞ்சம் கூட குறையாத ஆளாக பாருங்க, இல்லைன்னா கொஞ்சம் உயரம் பாருங்க அப்படின்னு பெண்ணை பெற்றவங்க நிறைய பேர் கேட்பாங்க. அதே சமயம் பையனை வந்து ஓரளவு பெரிய ஆளாக்கிட்டாச்சுன்னா அதை வச்சு எவ்வளோ பெரிய ஃபேமிலியை நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர் இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ தூரம் ஒர்க்கபிள்? இந்த பையனோட வெறும் படிப்பினுடைய உயரத்தை மாத்திரம் வச்சு கன்சிடர் பண்ணக்கூடியது நிறைய ஃபேமிலிஸும் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஆனால் அது நல்லது. பெண்ணோட அப்பாட்ட கேட்பேன், நீங்கள் என்னவோ ஆரம்பிச்சிங்க லைஃப்பை? நான் ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்தேன் சார். என் ஒய்ஃப் வந்தப்புறம் என் லைஃப்னுடைய ஹைட் வந்து ரொம்ப பெருசாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். சரி, அதெல்லாம் ரைட்டு, உங்கள் உழைப்புன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? நல்லா படித்தேன் சார். முன்னுக்கு வரணும்னே நான் இந்த கம்பெனிஸ் நிறுவினேன். இன்றைக்கி பாருங்கள், என்கிட்ட ஒரு 2000 பேர் வேலை பண்ணுற அளவு பெரிய ஆளானேன். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கும்பொழுது இதே கல்வி அறிவுள்ள, இதே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் கிடைச்சான்னா அவனை எடுத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சம்மதமின்மை? இதில் எனக்கு சம்மதமின்மைங்கிறத விட என் பெண்ணை வந்து ஓப்பனிங் டேலேருந்து ஒரு ரொம்ப சௌரியத்தில் வளர்த்துட்டேன். இந்த பெண்ணை போய் செட்டில் ஆகக்கூடிய இடம் வந்து மினிமம் இந்த லெவல் இல்லைன்னா அது அப்புறம் அசௌரியப்படும், சஃபகேட் ஆகும். அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நியாயமாக சொல்லும்போது அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதே சமயம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோஜனை பண்ணி நான் ரொம்ப பெரிய ஆளாவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பையங்களை எடுத்துக்கக்கூடிய திறமையும் சில பெற்றோர்கிட்ட இருக்கு. கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. நான் ரீசெண்டாக பண்ணி வச்ச ஒரு கல்யாணத்தில் வந்து பெண்ணை வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய ஒரு 3000 கோடி ரூபா ஒருத்தருள்ள ஒரு பெண்ணு. அவள் அப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய ஒருத்தர். நான் உங்களுக்கு யாரை சொல்கிறேங்கிறது தெரியும். நான் வேற இந்த பையனை எடுத்து கொடுக்கும்போது அவன் லண்டனில் படித்த பையன், அவங்க வந்து ஒரு 100 crores அது மாதிரி ஒரு ஃபேமிலி. நான் எடுத்து கொடுக்கும்போது நேர பெண்ணோட அப்பாட்ட போய் சொன்னேன், இந்த பையன், இந்த பேரண்ட்ஸ் எல்லாரையுமே எனக்கு தெரியும், ரொம்ப அருமையான ஃபேமிலி, நீங்கள் உங்கள் சர்க்கிளில் விசாரிங்க. அவர் வந்து ஹீஸ் ஒரு CEO ரிட்டையர்ட் ஃப்ரம் அ கம்பெனி. அவர் வந்து குளோபலாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அந்த பையனும் வந்து குளோபல் தாட் உள்ளவர். நீங்கள் நாளைக்கு உங்கள் பெண்ணோட எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான பையன், பழக்க வழக்கங்கள்லையோ இதுலையோ டிவியேட் ஆகாத பையன், க்ளீன் ஹேபிட்ஸ் உள்ள பையன், இவனை எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. ஒரு சரி, நான் ஃபேமிலிக்குள்ளே கலந்து ஆலோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யூ பிலீவ் இட், 20 நாட்களில் அந்த கல்யாணத்தையே முடிச்சார் அவர். அந்த திறமை அவருக்கு வந்து ஏன் இருக்குன்னா, அவர் வந்து ஒரு சாமானியவரை ஆரம்பித்து பெரிய ஆளானவர். திறமை அவர் வந்து எவாலுவேட் பண்ணார், அதை அக்செப்ட் பண்ணார். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் பெற்றோருக்கு வர வர பெண்களுக்கு என்ன நிம்மதியை கொடுக்கணும்? அவர் கொடுக்கும்போது என்ன சொல்லணும்னா, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்து கொடுக்குறேன், என்ன வேணுமோ உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது அந்த பெண் என்ன சொல்கிறேன்னா, உன் சப்போர்ட், உன் பணம் எல்லாம் எனக்கு போகணும் இல்லையான்னு சொல்லலை. அதை வந்து நான் லேட்டராக எடுத்துக்கிறேன். ஆனால் நான் போகும்போது அந்த இடத்துல வந்து நீ கொடுத்த வாழ்க்கையினுடைய தரம் அங்கே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. நல்ல வேளையை இந்த ப்ரொபோசலை பொறுத்த வரைக்கும் இவ என்ன எதிர்பார்க்கல அந்த ஹைட்டில் அந்த ஃபேமிலி இருந்தது. அப்போ அவள் லைஃப் வந்து கம்ஃபர்டபுள் ஆச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச இந்த 1 வருஷம் ஆச்சு அந்த கல்யாணம் ஆகி. தே ஆர் வெரி ஹாப்பி. கரெக்ட். இந்த ஆஃபீஸுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு 3-4 பேரை ரெஃபர் பண்ணி பார்த்துருக்காங்க. வரும்போதெல்லாம் அவன் அந்த பையன் அழைச்சிட்டு வரான். அழைச்சிட்டு வந்து அங்கிள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அங்கிள். எங்கள் அம்மா கூட கொஞ்சம் பயந்தாங்க, இது மாதிரி ஒரு பெரிய பணக்கார இடத்துல பெண் எடுக்கிறோமே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃப் வந்து இப்போது தன்னோட அம்மாவாக பார்த்துக்குது, என்னோட அம்மாவை வந்து தன்னோட அம்மாவாக பார்த்துக்குது. அப்படி ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணை எங்களுக்கு கொடுத்தீங்க. சம்மந்தியும் அது மாதிரி தான், ஃபினான்ஷியல் ஹைட்டை பற்றி கவலையே படாத ஒரு மாமியார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். ஸோ இதுக்கு என்னென்னா, நம்மளோட விஷன் வந்து ஒரு அளவு ஒர்க் பண்ணோம். எப்போதுமே நான் சொல்கிறது உண்டு,
எனக்கு வந்து உரிமைங்கிறது உன் வீட்டு வாசல் வரைக்கும் தான். உள்ளுக்குள்ளே ஹாலில் உட்காந்து தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள் ஃபேமிலி இது. என்னோட யோசனைகளை அதுக்குள்ளே கொண்டு வந்து விற்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். Digi E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இத லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus, lock your accounts, be safe. South Indian Bank, experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். ரொம்ப வசதியான பெண்ணு மினிமம் வசதியான பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நான் ரிவர்ஸில் கேட்குறேன். அதாவது ரொம்ப வசதியான பையன் இருக்கிற குடும்பத்தில் வந்து பெண்ணை வந்து ஒரு இயல்பான குடும்பத்துலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்களா? நான் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உங்கள்கிட்ட, அதை பற்றி தான் கேட்குறேன். ரைட், ஓகே. அதான் சொல்கிறேனே, எனக்கு என்ன மறந்து போனாலும் அதை எடுத்து கொடுத்து அதை அந்த நிகழ்ச்சிக்குள்ளே கொண்டு வர்றது உங்களோட திறமை. அந்த பையனோட அப்பா வந்தார். அந்த பையனோட அப்பா வரும்போதே தெரியும் நமக்கு, ஒருத்தர் வரும்போது அவங்கள பற்றி விஷயங்கள் வந்து நானோ என் செக்ரட்டரியோ எடுத்து நம்மள்ட்ட முதல்ல கொடுத்துருவாங்க. இதான் பிக்சர் அப்படின்னு நம்மள்ட்ட முன்னாடி பிளேஸ் பண்ணிடுவாங்க. இது தெரியாமல் நம்ம இந்த தொழிலுக்குள்ளே உட்கார்றது வந்து தொழில் தர்மம் அல்ல. கரெக்டு. ஸோ அவர் வந்த உடனே எனக்கு தெரியும் இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து உட்கார்ந்த உடனே சொன்னார், ஒரு சிம்பிளான கேர்ள், அப்பர் மிடில், இல்லைன்னா அது கீழே இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொன்னார். நான் சொன்னேன், அதாவது நீங்கள் வந்து கீழேந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், நீங்கள் எழுதின புக்கிலேயே படிச்சிருக்கேன். நீங்கள் ரொம்ப சாதாரண லெவல்லேருந்து விவசாய குடும்பத்துலேருந்து வந்த ஆளுங்கிறத பற்றி நான் படிச்சிருக்கேன். ஆனால் உங்கள் பையன் விவசாய குடும்பத்தில் வரல, உங்களோட எல்லா வசதிகளையும் எடுத்துகிட்டு வாழ்க்கை சில்வர் ஸ்பூனோட வாழ ஆரம்பிச்சு. அதான் சில்வர் ஸ்பூனுங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லுவேன். மாற்றி சொன்னீங்களா? ஓகே ஓகே, சரி சரி, தங்க ஸ்பூன் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வசதிகளோட வாழ்ந்த பையன் அவன். அப்படி இருக்கும்பொழுது எந்த லெவலில் வேணால் பெண்ணை எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோடய புக்கில் நான் சிலதை எழுத விட்டு போன விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து விவசாய குடும்பத்துலேருந்து வந்தேனே தவிர என் ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டரோட பெண்ணு. அப்போ வந்து என்னோட அறிவையும் என்னோட மேல் நோக்கியும் அதை பார்த்து தான் என்னோட மாமனார் வந்து எனக்கு பெண்ணை கொடுத்தாரு. இந்த பையன் உயர வருவான் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தாரு. நான் இன்னி வரைக்கும் என்னோட எந்த விதமான உயர்வுக்கும் அவரோட ஒரு பைசா கூட நான் எடுத்து செலவு பண்ணது கிடையாது. ஆனால் என் வீட்டிற்கு வந்த அந்த பெண் இல்லை, அவள் தான் என்னோட உந்துதலாக இருந்தா. அவள் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு என்னோட எல்லா வளர்ச்சிக்கும் அவள் காரணமாக இருந்தா. ஏன்னா அவள் ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில் வளர்ந்தவோ, அவளுக்கு ஒரு எஜமானிக்கான தோரணம் அதை கொண்டுதா, அதை வந்து ஒரு சொத்தா நம்ம வீட்டுக்குள்ள கொண்டுதா. அந்த எஜமானி வழிகாட்டுதல்ல நான் ஒரு பெரிய எஜமான நானே, அவ்வளவுதான் விஷயம். என்ன அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. Digi E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இத லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus, lock your accounts, be safe. South Indian Bank, experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். இப்போ எளிமையான குடும்பத்திலேருந்து நான் கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு விஷன் இருக்கும், நான் பெரிய ஆள் ஆகணும், என் அப்பாவோ என் அம்மாவோ பட்ட கஷ்டத்தை நான் படக்கூடாது லைஃப்பில் அப்படின்னு அவளுக்கு ஒரு விஷன் இருக்கும் இல்லையா. நான் என்னையும் ஒத்துக்கிட்டு என் குடும்பத்தையும் பெருசு பண்ணணும், எனக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்து இந்த பெண்கள்கிட்ட இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப வித்தியாசமான அப்ரோச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னேன். நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒன்று பண்ணலாங்க. அதாவது ரொம்ப தடுமாற்றத்தோடு வரக்கூடிய பெண்ணையும் எடுக்க வேண்டாம், அதே சமயம் ஒரு நல்ல நம்பிக்கை உள்ள பெண்ணாக இருந்தால் எடுத்துறேன். பாருங்கள், பேசி பார்க்கட்டும், பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிக்கட்டும், அவங்க சொத்து அவங்க இது எதை பற்றிலாம் கவலைப்படாத உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன், முன்னாடியே சொல்லிடுறேன். இஸ் அ மேன் ஆஃப் பிரின்சிபல், டவுன் டு எர்த் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்கள் பணத்தை பார்த்தா பயப்படுவாங்க. பெண்ணை கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை, அவங்க லெவலில் என்னவோ அதை கொடுத்துட்டு போகலான்னு யோசனை பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கே நான் ஒர்க் பண்ணி ஆகணும். அது மாதிரி பண்ணித்தரேன். உங்களோட இந்த தீர்மானம்
இது உங்களோட எண்ணங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறேன். இதே தான் உங்கள் மகனும் நினைப்பாரா? அவரை ஒரு நாளைக்கு வர சொல்லுங்கள், நான் அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசணும். சார், என் குரலில் அவன் பேசுவான், என் எண்ணங்களை அவன் வெளிப்படுத்துவான், இதான் என் மகன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்கன்னாரு. நிஜமாவே அவனை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. Marvin.in. Authentic home food delivered daily.